சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 19ஆம் நாள், சஷ்டி திதி இன்று இரவு 10:03 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 9:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராள பணவரவுகள் இருக்கக்கூடிய, நல்ல தாராபலன் அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்களை அனுபவிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ல் கேது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைக்கு பொருளாதார நிலைமை சரியில்லை, சின்ன குழந்தைகள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. எத்தனை வயதானாலும் நம்ம மிகப்பெரிய வயதானாலும் நம்ம குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவோம் இல்லையா? இந்த மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தொல்லை கொடுக்கின்ற பிள்ளைகள்கிட்டருந்து மனமாற்றங்கள் வராதா? புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரே, ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரே, குடும்ப வாழ்க்கை அவருக்கு நல்லா இல்லையே, இந்த மாதிரியாக ஒரு அம்மா அப்பாவாக ஒரு நிலையில் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அப்படியே கவலைகள் விலகிற மாதிரியான சில விஷயங்கள், பிள்ளைகள்கிட்ட ஒரு மனசு மாற்றம் அல்லது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சரிங்க, இளைய பருவத்தினர் இன்னும் பிள்ளையே பெற்றுக்கலை, கல்யாணமே ஆகலை, அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்ல லட்சியங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, இன்றைக்கி வரக்கூடிய சிந்தனைகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, எதையும் அப்படியே திடமாக செயல்முடிக்கக்கூடிய தன்மைகள் என நல்லபடியாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். டாப் கிளாஸ் வண்டி வாங்கணும், பைக்கு வாங்கினா கூட 2 லட்ச ரூபா பைக்கு, 3 லட்ச ரூபா பைக்கு தான் வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு லட்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு விருப்பம் போல வாகன யோகங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 30-40 வயசு தாண்டினாலே வீடு கட்டுறதை பற்றி கொஞ்சம் யோசனை வந்துடும். வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது இங்கே பெருநகரங்களில் பெரிய மாதிரி மெட்ராஸு, கோயம்புத்தூர்லாம் இடமே வாங்க முடியாத அளவுக்கு போயிடுது. ஊர்லையாவது ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அதில் ஒரு வீடை கட்டிடலாமேன்ற மாதிரியாக வீட்டு கனவுகளை அப்படியே மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர இளைய வயதினர் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் போன்ற எதிலும் ஒரு சிறப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக, தைரியம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மனோபலம் அதிகரிக்கும். மனோபலம், மனோதிடம்னு சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்தை நோக்கி பயந்துக்கிட்டே இருந்த அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி பயத்தை அப்படியே டக்குன்னு விலகிட்டு, வர்றதை வரட்டும்யா, என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன மிஞ்சி போனால் நான் தலையெடுத்துருவாங்களா என்ன, இந்த மாதிரியாக நமக்குள்ளேயே ஒரு உத்வேகமும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பிற இடங்கள்லேருந்து சகாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்களாம் தேடி வந்து ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நமக்கு கொஞ்சம் ஒரு உன்னத ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அமையும். சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அரசு துறையில் ஒரு உயரிய ஒருவருடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசாங்க அனுகூலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் இப்போது நமக்கு தெரிகிறதே என்பது மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள், குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள், குடும்பம் அமையக்கூடிய நாள். இப்படி 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஏற்கனவே எனக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, கோர்ட்டுக்கெல்லாம் போயாச்சு அல்லது பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வாக, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தீர்வாக வர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும்.
இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்லங்க, நான் பிடிக்காதவரையாக கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஒரு மனசில் நினச்சிருக்கிறீங்களே, நீங்கள் மனசில் நினச்ச மாதிரியே அதற்கான அமைப்புகளை உருவாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. முதல் திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சு, நானும் கொஞ்சம் ஒரு அவசரப்பட்டுட்டேன், செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்லா வருமா, எனக்கு கல்யாணத்தை நினச்சாலே பயமாக இருக்குது, அதுவும் இப்படி ஆகிடுமோ இதுவும் அப்படி ஆகிடுமோன்ட்டு குடும்ப வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தன்மீதே நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை அமைப்புகளிலும் சுபத்தன்மையோடு கேது இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமத்து சனியின் தாக்கம் இப்போது படிப்படியாக விலகி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அட்டமச்சனியோடைய முக்கால்வாசி காலத்தை, கிட்டத்தட்ட ஒரு 60% காலத்தை கடந்து விட்டீர்கள் என்பதால் கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் இருந்து வந்த எந்த விதமான தொல்லை அமைப்புகளும் இல்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கிறது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கேது இருந்தால், ராகு இருக்கிறத விட கேது இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ராசியில் ராகு இருந்தால் நம்முடைய தன்னம்பிக்கையை குலைப்பார். அதே நேரத்தில் கேது இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்படியே செயல்படுத்தக்கூடிய சில தன்மைகளை அளிப்பார். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள்லேருந்து ஒரு தெளிவுகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. உள்ளிருந்து ஆதரவு கிடைக்கலன்னா கூட வெளியிலிருந்து ஆதரவுகள், அதாவது உங்களை புரிந்தவர்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கூட புரியாதவர்கள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுத்து உங்களை மனதிற்கேற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அசுப செலவுகள் விலகக்கூடிய நாளாக, அசுப செலவுகள்னால் மருத்துவ செலவுகள், தேவையில்லாமல் ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் தெரியாதனமாக இதை தொட்டுட்டேன், இது பாட்டில் எனக்கு இழுத்துக்கிட்டே போகுது, ஏன் தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன்னு தெரியல, ஏன் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நமக்கு வந்ததுன்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் தலையை கொடுத்துட்டேன், எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த அசுப செலவுகள் விரய செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் அமையும், அல்லது வடக்கு திசை நோக்கிய பயணங்கள். இன்னும் சிலருக்கு வித்தியாசமாக மேற்கு, வடக்கு, வடமேற்கு, மேற்கு, இந்த 3 திசைகளிலிருந்து நல்ல தகவல்கள் வருவது, அல்லது நீங்களே பயணம் போவது. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 30 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டரோ 3000 கிலோமீட்டரோ ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒருத்தட்ட ஃபோனில் பேசுகிறத விட நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு லாபமும் வெற்றியும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார் இல்லையா, இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்களை அப்படியே தடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கேதுவிற்கு உண்டு. டிசம்பர் 6ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்குமே இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிற வரைக்குமே லாபஸ்தானத்தில் கேது இருப்பார். கேது என்பவர் எப்போவுமே ஒரு வித்தியாசமான வழிகளில் ஓரளவிற்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். பாத்திரம் சார்ந்த, உலோகம் சார்ந்த, கற்கள் சார்ந்த, கிரஷர் சார்ந்த, கனிம வளங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள். கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளை செய்கிறவங்க, கறி வியாபாரம் பண்ணுறாங்க, அல்லது டயர் வியாபாரம் பண்ணுறேன், வாகன வியாபாரம், பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறேன், சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறேன், இந்த மாதிரியான வியாபார அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த லாபமற்ற நிலைமைகள்லாம் விலகக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. எதிரிகள்கிட்ட கூட இருந்து மனசு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் ஏற்படக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல் காரணமாக நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறேங்க,
ஆர்டர்கள் தேங்கி போயிருக்குது, அல்லது ஆர்டர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்றுமதி பண்ண முடியாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ தான் ஒரு 50 லட்சம் வாங்கினேன், 60 லட்சம் வாங்கினேன், ஒரு மிஷினை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்ட்டு மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக திருப்பூர் போன்ற ஏரியாக்களில் ஏற்றுமதி இறக்குமதி பின்னலாடை தொழில்கள் தேங்கி போய் தேக்கமடைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள். ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரியாக மேற்கில் பிழைக்க முடியவில்லை என்றால் கிழக்கில் பிழைக்கலாம், அல்லது வடக்கில் பிழைக்கலாம் என்பது மாதிரியான ஏதோ ஒரு வகையில் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் கை கொடுக்கும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பஸ்ஸு ஓட்டுறேன், லாரி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு எளிய ஒரு ஆட்டோ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பு கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய, தொழில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக, வழிபாடுகளின் மீது ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சக்தி வழிபாடு இன்றைக்கி கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. திருவேற்காடுக்கு போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, சமயபுரத்தில் போய் ஆத்தாள தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமான்ட்டு ஒரு சக்தி வழிபாட்டின் மீது இன்றைக்கு அதீத ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. 9ஆம் இடத்துல கேது இருக்கின்றதுனால ஒரு திருப்பணி செய்யக்கூடிய ஆர்வம், ஒரு கோவிலுக்கான புனருத்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழைய கோயிலை எடுத்து நல்ல விதமாக சிறப்பாக ஒரு 4-5 பேர்களோடு சேர்ந்து அதை செய்யலாமான்ற மாதிரியாக தெய்வ திருப்பணி மீது அதீத ஆர்வங்களும் ஈடுபாடுகளும் ஒரு 40-50 வயது கடந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாழ்க்கையில் நமக்கு என்ன இது வரைக்கும் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைப்பதற்கான ஆயத்தங்கள் இன்னும் சில வாரங்களுக்குள் அது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத ஒரு நம்பிக்கை, இது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கும். ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஒன்று செய்ய போக அது வேறொன்னா முடிஞ்சு கடைசியில் நல்லா தம்பா முடிஞ்சதுன்ற மாதிரி கடந்த 7-8 வருடங்களாக இருக்கக்கூடியது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக கடுமையான பிரச்சனை, கடன் தொல்லைகள், வருமானம் இல்லாத ஒரு நிலைமை. கடன் எவ்வளவு இருந்தாலும் கூட வருமானம் வந்துட்டால் அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே. இன்னும் சிலருக்கு பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற இடங்களில் கடுமையான அடி. இன்னும் சிலருக்கு சோஷியல் மீடியா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஏமாந்து போன ஒரு தன்மைகள். 10 லட்சம் விட்டுட்டேன், 20 லட்சம் விட்டுட்டேன், அதை போயிடுச்சு இதை போயிடுச்சு. ஒருத்தரை நம்பினேன், என்னை அப்படியே இறக்கி விட்டுட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிட்டார். கடைசியில் என் பணமும் என்னுடைய உழைப்பும் அப்படியே போயிடுச்சுன்ற மாதிரியாக கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக ஏமாற்றத்தை மட்டுமே அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்பாராத மாற்றத்திற்கு பதிலாக எதிர்பாராத அமைப்புகள் அப்படியே நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே ஏதாவது பணத்தை தூக்கி கொடுத்துருவார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல அட்வைஸு, ஒரு நல்ல வழிகாட்டுதல். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, இந்த இடத்துல வேலை இருக்குது, அல்லது ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரியாக இருக்கலாம், அல்லது தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இருக்கிற பிரச்சனை உடல் ரீதியிலான மன ரீதியிலான பிரச்சனைக்கு உண்மையான அக்கறையோடு ஒரு அறிவுரையையும் வழிகாட்டுதலையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ள இந்த பலன் நடக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடம் இப்போது ஓரளவிற்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் ஸ்லாக்கியமானதாக மாறக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுல என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷன் தான், இந்த பொம்பளை தான், இதை நம்ம ஒரு அளவுக்கு நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு போகணுன்ற மாதிரியாக ஒருவர் மனதில் இருப்பதை இன்னொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல விதமான வாழ்க்கை அமைப்புகள் தோன்றக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலக ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும்.
6ஆம் இடத்தில் கேது இருந்து கடனை தடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். சிலருக்கு இதுவரைக்குமே ஒரு உடைந்து போன உறவுகள் ஒட்டக்கூடிய தன்மைகள், ஒரு 2-3 வருஷமாகவே உறவு நல்லா இல்லைங்க, இந்த சொந்தக்காரர்கிட்ட முறைச்சிக்கிட்டேன், அல்லது அண்ணனோ தம்பியோ யாரோ ஒரு நெருங்கிய உறவுகள் கொஞ்சம் விலகி இருந்த தன்மைகள்லாம் இப்போது திரும்ப வந்து ஒட்டக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இவருக்கு மனமாற்றம் அவருக்கு மனமாற்றம் என்பதை நமக்கு நன்றாக உணர்ந்து கொண்டு அவரை பக்கத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள், அதன் மூலமாக நமக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. மறப்போம் மன்னிப்போம் என்பதை மீனராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய நாளாக, வேலை தொழில் கல்வி போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே விலகக்கூடிய சிறப்பு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி, ஐயா ஜாதகம் பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கொண்டு வருகிறோம், ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது 2 கட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று பக்கத்தில் ராசி கட்டம், அதை முதன்மையாக வைத்து ஜோதிடர் பலன் சொல்லுகிறார். அதற்கு இணையாக துணையாக பக்கத்திலேயே நவாம்ச கட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த நவாம்ச கட்டத்துடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் நவாம்ச கட்டம் இந்த ராசியை 9 கூறுகளாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதாங்க. ராசியிலேயே சகலமும் அடக்கம் என்பது தான் உண்மை. ராசி கட்டத்தை மீறின ஒரு கட்டம் கிடையவே கிடையாது. ராசி சக்கரம் என்பது, ராசி கட்டம் என்பது நீங்கள் ஒரு குழந்தை அல்லது நீங்கள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் நீங்கள் தான். நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த பிறந்த வினாடியில் நீங்கள் பிறந்த இடத்துல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா, நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்களோ நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த வினாடியில் வானத்தில் கோள்கள் எப்படி இருந்தன என்பதை அப்படியே காட்டக்கூடிய ஒரு ஃபோட்டோ தாங்க ராசி சக்கரம். இதை விஞ்ஞான ரீதியில் கூட எல்லாருமே ஒத்துக்குவாங்க. வானவியலுடைய ஒரு இருப்பு தான் ஜாதக கட்டம். இந்த வானவியலில் நீங்கள் பிறக்கும்போது மீனத்தில் குரு இருக்கிறாருன்னு வைங்க, மீனத்தில் குரு இருக்கிறார்னா வானவியல் தன்மையோடு அன்றைக்கு விஞ்ஞானிகள் நான் பிறந்த அன்று வானத்தில் குரு மீனராசியில் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் விஞ்ஞானிகள் ஆமாம் உண்மைதான் ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த மீனத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால் பிறந்த நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லும்போது தான் அங்கே அஸ்ட்ராலஜியும் அப்படியே விலக ஆரம்பிக்கும். ஆக ராசி கட்டமே இறுதியானது, ராசி கட்டமே உறுதியானது. ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சில பல நிலைமைகளை, கிரக சேர்க்கைகள் போன்ற அமைப்புகள், கிரகங்களுக்கிடையே இருக்கக்கூடிய தூர அமைப்புகளை சில நேரங்களில் நவாம்ச கட்டத்தின் மூலமாக நம்ம உறுதி பண்ணக்கூடிய அமைப்புகள். இந்த ராசி கட்டத்தை 9 கூறுகளாக்கி நவ அம்சமாக ஆக்கியதற்கு பேர் தான் நவாம்சம்னு சொல்லிட்டு இதை வர்க்க சக்கரம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்டதற்காக சில தவறான கருத்துக்களை வேணால் இந்த இடத்துல சொல்லலாம். நவாம்சத்தை பற்றிய நிறைய கருத்து பேதங்கள் மூல நூல்களே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நிறைய நூட்களில் நவாம்சத்திலையும் ஆட்சி உச்சம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. இன்னும் சில ஜோதிடர்கள் நவாம்சத்தில் பார்வை அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தவறுங்க. நவாம்சம் என்பது ஒரு நிழல் கட்டம் என்பதால் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற தன்மைகள் கண்டிப்பாக கிடையாது. நவாம்சத்திலிருந்து அந்த 1-2 எண்ணக்கூடிய நவாம்ச லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அங்கே ஒரு கிரகம் மறைந்திருக்கிறது என்பதாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகள் கிடையாது. மிக உறுதியாக ராசி கட்டத்தில் தான் ஒரு கிரகங்களுடைய பார்வையை நீங்கள் உறுதி செய்ய வேண்டுமே தவிர நவாம்சத்தில் இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்கிறது என்று சொல்லக்கூடாதுங்க. அப்போ வேறு எதுக்கு தாங்க அந்த நவாம்சம் இருக்கிறது? சுப வர்க்கம் பாப வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நவாம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளில் இருக்கக்கூடிய 4 வீடுகள் இல்லையா, நவாம்சத்துலேயும் தனுசு மீனம் இருக்கும், நவாம்சத்துலேயும் ரிஷபல துலாம் இருக்கும் இல்லையா. இந்த குரு சுக்கிர வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப வர்க்கம் ஏறி இருக்கின்றன, அதாவது சுபத்துவமாகி இருக்கின்றன. ராசியில் ஒரு மாதிரியாக கொஞ்சம் கடின பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளான தனுசு மீனம் ரிஷப துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கடுமைகளை சற்று குறைத்து கொள்ளுகின்றன என்பது தாங்க சுப வர்க்கம். 100 ரூபாய்க்கு நஷ்டம் வரப்போகுதுன்னா நவாம்சத்தில் அது குரு சுக்கிர வீடுகளில் இருந்தால் 80 ரூபாய்க்கு நஷ்டம் வரும். நஷ்டம்தான்.
ராசியில் இருக்கக்கூடிய நிலை தான் இறுதி. ஆனால் அந்த படிநிலை அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய சுப வர்க்கம் என்கின்ற சுபருடைய வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறதா, பாப வர்க்கம் என்கின்ற பாபருடைய வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதை முதன்மைப்படுத்தி சுபத்துவ பாவத்துவத்தை பார்ப்பதற்கான பலன்கள் தாங்க நவாம்ச கட்டத்தை பொறுத்தது. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.